உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். எல்லாரும் எடுத்துக்குங்க. மத்தேயு 21 அதிகாரம் 1 4 வரைக்கும் எல்லாருமே எடுத்து எல்லாரும் வாசிக்கணும். மத்தேயு 21 அதிகாரம் 1 4 வரைக்கும். அல்லேலூயா. இவர் ஹிந்திக்கு டிரான்ஸ்லேஷன் ஒரு கையில் கொடுத்துருக்கு. நான் சொல்கிறது மட்டும் டிரான்ஸ்லேட் பண்ணிவிடுங்க. பாவம் ஹிந்தியில் இருக்கிறவங்களும் வந்திருக்காங்க. குட் ஃப்ரைடே அவங்களுக்கும் பிளஸ்ஸிங்காக இருக்கணும். மத்தேயு 21 1 4 எல்லோரும் எடுத்துட்டிங்களா? வாசிக்கலாமா? எடுத்தாச்சா? ஓகே. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகேயுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதை குட்டியையும் அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று. இங்கே எனக்கு ஆவியானவர் இந்த பகுதியை வாசிக்கும்போது ஒரு விஷயத்தை காட்டி கொடுத்தார். அந்த தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். குட் ஃப்ரைடே அதுவுமா குருத்தோலை ஞாயிறு சம்பவத்தை எடுத்து பேசுகிறாரு இவர் அப்படின்னு நினைக்காதீங்க. இது குருத்தோலை சம்பவமும் கிடையாது, குட் ஃப்ரைடே சம்பவம் கிடையாது. நமக்கு தேவையான குட் வேர்டு. அல்லேலூயா. நல்ல வார்த்தைகள். கவனிங்க. இயேசு சமீபமாய் அருகே வந்தபோது, சொல்லுங்க, சமீபமாய் அருகே வந்தபோது எதிரே இருக்கிற போதும், இவ்வளோதான் இன்னைக்கு மெசேஜ். இதுதான், இதுக்குள்ளே தான் சுற்றி சுற்றி வருவேன். அவர் சமீபமாக வர்றாரு, அருகே வர்றாரு, பார்ட்டி எதிரே நிற்கிது. ஹலோ, இந்த வசனம், அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேய்க்கு வந்தபோது, ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேய்க்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமம், அகைன்ஸ்ட் ஃபார் யூ. அல்லேலூயா. அகைன்ஸ்ட் யூ, சாரி, அகைன்ஸ்ட் யூ. ஆண்டவர் சமீபமா வர்றார். சிலருடைய வாழ்க்கையில தேவன் அருகே வர்றார், சமீபமா வர்றார். இத்தனை வருஷமா என் பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க, இத்தனை ஆண்டுகளா, 400 ஆண்டுகளா இந்த ஜனங்கள் வேதனைப்படுறாங்க, இந்த மக்களுக்கு விடுதலை இல்லை, இந்த மக்களுக்கு சமாதானம் தரணும், நிம்மதி தரணும் அப்படின்னு அருகே வர்றார், சமீபமா வர்றார். ஆனா வார்த்தை அங்க சொல்லுது, எதிரே நின்றார்கள், அகைன்ஸ்டா நின்றாங்க. அந்த கிராமம் எப்படி மாறிச்சு? எப்படி இருந்ததா? அகைன்ஸ்ட். வேதத்துல லூக்கா 24:4 அவங்க கலக்கம் அடைந்திருக்கிறாங்களா. அப்போ பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே வந்து நின்றார்களா. நீ கலக்கமுற்று இருக்கும்போது உன் அருகிலே தேவ தூதர்கள் வந்து நிற்கிறார்கள். ஆமென். ஐயோ, இந்த வாழ்க்கை என்ன பண்ண தெரியலையே, இவ்வளோ பிரச்சனையோடு இருக்கிறேன்னு, இந்த நெருக்கடியான சூழ்நிலை என்ன பண்ணுவேன்னு சொல்லும்போது உன் அருகிலே தேவனால் அனுப்பப்பட்ட தூதர்கள் வந்து நிற்கிறார்கள். யோவான் 4:5 இயேசு யாக்கோபுக்கு குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த கிணத்துக்கு பக்கத்துல ஒரு 6 திருமணம் பண்ணியும் வாழ முடியாம வாழ்க்கையை வெறுத்து போன ஒரு பெண்ணோடு பேசுவதற்கு, ரட்சிப்புக்குள்ள நடத்துவதற்கு வருகிறார். அந்த ஊருக்கு அருகே இயேசு வருகிறார். அந்த கிணத்துக்கு அருகே. ஏன் கிணத்துக்கு பக்கம் வரணும்? அங்கே ஒருத்தி 6 திருமணம், டைவர்ஸ் டைவர்ஸ் டைவர்ஸ், ஃபெயிலியர், லைஃப் ஃபெயிலியர் 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 ஃபெயிலியர், 6 திருமணம் சக்சஸ் ஆகல. அந்த நிலைமையில வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒருத்தியை தேடி இயேசு வந்தார்.
அந்த 6 திருமணத்திலையும் ஃபெயிலியர்னா அவளுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாராவது 6 மேரேஜஸ் பண்ணவங்க இருக்கீங்களா? ஒரு மேரேஜுக்கே இங்கே நாக்க தள்ளுது, கண்ணை தள்ளுது. ஒரு மேரேஜுக்கே இங்கே நம்ம செத்துடலாமான்னு தோணுது. இவ எப்படி தான் 6 மேரேஜை பண்ணியிருப்பாளோ? ஏமாற்றம், விரக்தி, தோல்வி, இப்படிப்பட்ட ஒரு நிலைமை. நல்ல கணவர் இல்லை, வந்தவெல்லாம் அயோக்கிய பயலுக, நேசிக்க மாட்டான், அன்பு காட்ட மாட்டான், அரவணைக்க மாட்டான், இவன் எனக்கு தேவையில்லை, இவன் சுயநலவாதியாக வர்றான். அடுத்த கல்யாணம், அவனை பார்த்தா அவனும் அதே அயோக்கிய பயதான், அவனும் திருடன் தான், அவனும் என்னை நேசிக்க மாட்டேன், அவனும் என்னுடைய வாழ்க்கையை வீணடிக்கிறான். சரி, டைவர்ஸ். தேர்ட் ஒரு மேரேஜ், அதுவும் ஃபெயிலியர், அதுவும் வேதனை, அதுவும் விரக்தி. ஃபோர்த், அதுவும் விரக்தி, அதுவும் தோல்வி. ஃபிஃப்த், அதுவும் விரக்தி, அதுவும் தோல்வி. ஆண்டவர் அவள் அருகே வந்தார். எப்பொழுது வருகிறார்? விரக்தியும் தோல்வியும் மன வருத்தங்களும் சோர்ந்து போன நிலைமையும் இனி எதுக்கு வாழ வேண்டும் என்ற அந்த ஒரு ஒரு சலிப்பு தன்மையும் இருக்கும் பொழுது ஆண்டவர் அங்கே பக்கத்தில் வர்றாராம். அப்போஸ்தலர் 23:11 பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அந்த ராத்திரியில பவுல் அருகே வந்து நின்று, பா பவுல், பயப்படாத, திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமில் என்ன பண்ணணும்? அடி உத விழப்போகுது, பாடுகள், என்னமோ நடக்க போகுது நம்ம லைஃப்ல, ஒரு விதமான பயம், கலக்கம். ஆண்டவர் வந்து நிற்கிறார், அவ பக்கத்தில் வந்து நிற்கிறார், அருகே வந்து, பவுலே திடன்கொள், தைரியமா இரு, பிரச்சனை வருதுன்னு பயப்படாத. ஆண்டவர் எங்க வந்து நிற்கிறார் பாருங்க. நம்ம அந்த நேரத்தில் தான் நாம் அவர் அருகே வருகிறார் என்பதை கூட கவனிக்காம, பைபிளில் யோபு சொல்றார், அவர் என் அருகே கடந்து போனார், நான் அறியாதிருந்தேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ அறியாம இருந்தா கூட பரவாயில்லப்பா, ஆனா நீ எதிராக நின்ற. நீ அறியாம இருந்தா கூட பரவாயில்ல, உனக்கு தெரியலன்னா கூட பரவாயில்ல, ஆனா நீ என் சித்தத்துக்கும் என் விருப்பத்துக்கும் என் நோக்கத்துக்கும் உன்னை நான் ஆசீர்வதிக்கிறதுக்காக வந்து நிற்கும் போது நீ எதிராக நின்னுறாத, அகென்ஸ்ட் ஆயிடாத. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எதிராக மட்டும் மாறிடாதீங்க. யாத்திராகமம் 20:21 ஜனங்கள் தூரத்தில் நின்றார்கள், மோசே தேவன் இந்த கார்மேகத்துக்கு சமீபமாய் சேர்ந்தார். வா, எல்லா ஜனங்களும் தூரம் நிற்கிறாங்க, ஒரே ஒருத்த மட்டும்தான் சமீபமா நிற்கிறான். இன்னைக்கு நீங்க அந்த லிஸ்ட்ல எங்க இருக்கிறீங்க? மோசே மாதிரி இருக்கிறீங்களா? நாம எப்படி இருக்கிறோம்? தேவனோடு சமீபமா இருக்கிறோமா? நமக்கும் அவருக்கும் தூரமா நிற்கிறோமா? ஜனங்கள் எல்லாம் தூரமாய் நின்றார்கள். எவ்வளவு ஒரு வருத்தமான ஒரு விஷயம். ஆண்டவர் என்ன சொல்றார்? இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசிப்பேன், அவனோடு போஜனம் பண்ணுவேன். அதுதான் அவர் ஆசை. ஆனா தூரமா போய் நிக்கிற நீ. ஒரு இடத்துல சொல்றார், அவர்கள் வாய் எனக்கு சமீபம், இருதயமோ தூரமா இருக்கிறது. சங்கீதம் 35:85-9 என்ன சொல்றாரு? நம்முடைய தேசத்தில் மகிமை மாசமாக இருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாக இருக்கிறது. அவருடைய ரட்சிப்பு பக்கத்துல நிக்குது, காப்பாற்றுகிற ஒரு ஆசீர்வாதம் பக்கத்துல நிக்குது. நீ இன்னைக்கு அறியாமல் இருக்கிறாயா? எதிர்த்து நிற்கிறாயா? உபாகமம் 4:7 ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளும் போதெல்லாம், சொல்லுங்க, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளும் போதெல்லாம். சர்ச்சுக்கு வந்து ஏங்க பாட்டாராதனைக்கு என்ன கூப்பிடுறீங்க? ஏங்க என்ன பாட்டாராதனை கூப்பிடுறீங்க? பாட்டெல்லாம் முடிஞ்ச பின்னாடி வரலாமா? வசனம் சொல்லுது, நீ ஆராதிக்கும் போது அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது? நீ காணிக்கப்படும் போது, நீ ஊரெல்லாம் போய் வேலை செய்கிற, உழைக்கிற, ஓடுற போது தேவன் இருக்கிறாருன்னு சொல்லலை. நீ ஆராதிக்கும் போது தேவன் அங்கே சமீபமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், நீ ஆராதிக்கும் போது தேவன் அங்கே சமீபமாக இருக்கிறார். சங்கீதம் 119, 151, கர்த்தாவே நீர் சமீபமாக இருக்கிறீர், உமது கற்பனைகள் எல்லாம் உண்மை. அவர் சமீபமாக இருக்கிறார், பக்கத்தில் நிற்கிறார்.
இன்னைக்கு என் பக்கத்தில் நிற்கிறாரா? ஆமாம், என் கண்ணுக்கு தெரியல, பட் he is here. Hallelujah. Move one more time. ஒரு முறையாவது உங்க பக்கத்தில் அசைவாடணும். மறுபடியும் உங்க பக்கத்தில் வரணும், உங்க பக்கத்திலேயே இருக்கணும்னு ஆசைப்படுறார். சங்கீதம் 145:18 தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கிறார். நீ ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் பக்கத்தில் வந்துடுறார் தெரியுமா? நீ ஆராதிக்கும் போது கர்த்தர் பக்கத்தில் வந்துடுறார் தெரியுமா? நீ பாடுபடும் போது, உபத்திரவப்படும் போது உன் பக்கத்தில் வந்து நிற்கிறார் தெரியுமா? நீ வேதனை அடையும் போது, வியாகுலப்படும் போது, ஐயோ நீ என்னுடைய வாழ்க்கை என்ன ஆகும், முடிஞ்சுது அப்படின்னு நினைக்கிற நேரத்தில், இல்லப்பா இன்னும் நீ நிறைய செய்ய வேண்டிய வேலை இருக்குதுப்பான்னு சொல்லுகிறதுக்கு வந்து நிற்கிறார் தெரியுமா? ஹல்லேலூயா. ஏசாயா 55:6 கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். உன் பக்கத்தில் தான் வந்திருக்கேன்ப்பா சொல்லுங்க, உன் பக்கத்தில் தான் வந்திருக்கேன். இந்தியில் சொல்லுங்களேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரு, यीशु मसीह ने कहा, உன் பக்கத்தில் தான் நான் இருக்கேன், तेरे पास ही मैं खड़ा हूँ. நீ ஜெபிக்கும் போது உன் அருகில வந்து நிக்கிறேன். जब तू प्रार्थना करते तेरे पास खड़ा हूँ. நீ துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது உன் அருகில தான் நிக்கிறேன். जब स्तुति करते हुए आराधना करते समय मैं तेरे पास खड़ा நீ हूँ. கண்ணீர் வடிக்கும் போதும், வேதனைப்படும் பொழுதும் உன் கலக்கத்தின் நேரத்தில் உன் பக்கத்துல தான் வந்து நிக்கிறேன். जब तू दुख और अपने कष्ट में है तब भी मैं तेरे पास खड़ा हूँ. நீ நெருக்கப்பட்டு என்ன செய்வோம் என்று திணறி கொண்டு இருக்கும் பொழுது உன் அருகில் தான் இருக்கிறேன். आपके कठिन मौके पे भी वो आपके पास खड़े हैं. ஆனால் நீ அதை அறியாது இருக்கிறாய். आपका वो पहचान नहीं पा रहे हैं. ஹல்லேலூயா. இப்படி அருகில் நிற்கிற ஆண்டவருக்கு, வந்து நிற்கிற ஆண்டவருக்கு அவரை பற்றி தெரியலனா கூட பரவாயில்ல. சொல்லுங்க. ऐसे पास में जो परमेश्वर आके खड़े हैं उनके बारे में हमको पता नहीं तो भी, அவர் பக்கத்தில் வந்து நிற்கும்போது உனக்கு தெரியாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் நீ அவருக்கு எதிராக மட்டும் வாழாத. जब परमेश्वर आपके पास खड़े वो आपको पता नहीं वो भी चलेगा, पर परमेश्वर के विरोध मत जाना चाहिए. எப்போ நாம எதிராக வாழ்றோன்றதை குறித்து நான் உங்களோடு சொல்லுகிறேன். போதும். மத்தேயு 8:28 பிசாசு பிடித்திருந்த 6000 பிசாசு பிடித்திருந்த ஒரு மனுஷன் இயேசு வர்றாருன்னு அவருக்கு எதிராக வந்து நிற்கிறான். எப்போ நீ இயேசுவுக்கு எதிராக நீ நிற்கிற தெரியுமா? சாத்தான் உன்னை ஆட்கொள்ளும் பொழுது. ஹல்லேலூயா. இயேசு எதிர்த்து நிற்கிறதற்கான அர்த்தத்தையும் சொல்லித்தாரேன், எப்படி எதிர்த்து நிற்கிறோன்னு. ஏன் எதிர்த்து நிற்கிறோன்னா, பிசாசு உனக்குள்ள இருக்கிறான், பொல்லாத ஆவி. அதனால தான் தேவனும் பக்கத்தில் வந்து, அருகே வந்து உன் சமீபத்தில் நின்றாலும் நீ அறியாது இருக்கிறாய். மாத்திரமல்ல, எதிர்த்து நிற்கிறாய், எதிரே இருக்கிற, அகைன்ஸ்ட் யூ. பிசாசு ஆதாமுடைய வாழ்க்கையிலும் ஏவாளுடைய வாழ்க்கையிலும் தேவனோடு இருக்க வேண்டியவன் எதிர்த்து போய் நின்றுகிட்டு இருக்க காரணம் என்ன? எதிர்த்து பேசுறான். இப்போ இது வரைக்கும் அப்படி பேசாதவன், நீங்க கொடுத்தீங்களே அவதான் எதிர்த்து பேசுனா எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. எதிரா மாறிட்டான், அதான் வெளில போடான்னு, வெளில போ. நம்ம தேவனை மட்டுப்படுத்திடாதீங்க எதிர்த்து நிற்கிறோன்ற பெயரில். உன் பக்கத்தில் இருக்கிறார், உன் அருகில் இருக்கிறார், ஆனால் நீ அவருக்கு எதிர்த்து நிற்கிற உன்னுடைய செயல்களினால். என்னன்னா சொல்றேன், சாசு உள்ள வந்த உடனே எதிர்த்து வந்து நின்றுகிட்டு இருக்கான். மத்தேயு 8:34 இவனுக்கு சுகம் கிடைச்சிருச்சு. அந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லாரும் வந்து இயேசுவை எதிர்த்து என்ன சொல்றாங்க, எதிர்கொண்டு வந்து எங்கள் பட்டணத்தை விட்டு வெளில போங்க. நீ இயேசுவுக்கு எதிராக நீ செயல்பட உன் வாழ்க்கை மாறிடுச்சுன்னா, ஆண்டவரை அறியாம நீ இருக்கலாம், ஆனா ஆண்டவருக்கு எதிராக நீ செயல்படுகிற ஒரு வாழ்க்கையை நீ எடுத்தீன்னா அவர் உன்னை விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. போங்க. ஹல்லேலூயா. எதிராக நீ இருக்கக்கூடாது. மார்க் 15:39 அவருக்கு எதிரே நின்ற 100க்கு அதிபதி, அவருக்கு எதிரே நிற்கிற 100க்கு அதிபதி
அவர் ஜீவனை விட்டபோது மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்றார். உன்னுடைய பதவி, உன்னுடைய ஸ்தானம், உன் பொறுப்பு, நீ வளர்ந்ததுனால, நீ ஏதோ நல்ல ஸ்தானத்தை அனுபவிச்சதுனால, நீ இன்னைக்கு ஒரு ஸ்டேஜுக்கு நீ மேலே வந்ததுனால நீ ஆண்டவருக்கு எதிராக நீ நிற்கக்கூடாது. அது உன்னை ஆண்டவருக்கு முன்பாக சரண்டர் பண்ண வைக்கணுமே தவிர அதுக்கு நேரம் எதிர்த்து நிற்கக்கூடாது. உடம்பே முடியாத ஒரு விசுவாசி படுத்த படுக்கையில் அதிகமாக கிடப்பாங்க. சபைக்கு வரணும்னு ஆசை, 2 பேர் கூட்டிகிட்டு போய் என்ன விசுவாசி வீட்டில் விட்டாங்க. போனேன், பார்க்க பாவமாக இருக்கு, எழும்ப முடியாது, படுத்து நிலைமை, ஏதோ ஒரு வகையான வாதம், ஜோம் பண்ணி எழும்பிட்டாங்க, நடக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, என் பையன் ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணுறாயா, டிவிஎஸ் எக்ஸல் சூப்பரில் கொண்டு போய் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான், தயவு செய்து அவனுக்காக ஜெபியுங்கள். ஜெபித்தேன். காலேஜில் வேலை செய்து கொண்டே இந்த வேலையும் தொழிலும் ஒரு சும்மா ஒரு 100-200 வரட்டுமே செய்தார். ஆண்டவரை மன்றாடி ஜெபித்தேன், உண்மையாய் பாரத்தோடு ஜெபித்தேன். ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதித்தார். ஒரு சவாரி 1 லோடு எடுத்துகிட்டு போகுது, 10 லோடாக மாறிச்சு. இவ்வளவும் வண்டியில் எடுத்துகிட்டு போக முடியாது, ஒரு சின்ன அப்பே ஆட்டோ வாங்குவோம். அடுத்தது ஒரு பெரிய ஆட்டோ வாங்கினாங்க. அடுத்தது ஏன் நம்ம ஒரு பெரிய டீலர்கிட்ட பேசி ஒரு லோடு இறக்கி பண்ணலாம், லாரியில் ஒரு லோடு வந்து இறங்குச்சு. இப்போ நடக்க ஆரம்பிச்ச அந்த விசுவாசி ஒரு நாள் தலைமை சபையில் இருக்கிற பிரதிஷ்டை ஆராதனை நடந்துக்கிட்டு இருக்கு. 2வது மாடிக்கும் கீழேக்கும் ஓடிக்கிட்டு இருக்கேன். எல்லா ஊழியக்காரங்களையும் கவனிக்கணும். அவங்க இந்த விசுவாசி உக்காந்துட்டு இருக்கிறப்ப அப்படி தாண்டி போகும்போது தோத்திரம் பாஸ்டர் அப்படின்னாங்களாம். நான் கவனிக்கல. ஒரு தோத்திரம் சொன்னா சொல்ல முடியல, நான் சொல்ல முடியல. ஹலோ, நீ படுத்த படுக்கையில் கிடந்தப்போ இன்னைக்கு நீ எழும்பி நிற்கிறன உடனே, நீ பணக்காரி ஆயிட்டேன உடனே, பணக்காரன் ஆயிட்டேன உடனே வருதா திமிரு? அதால் பாவம் மேலே இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கான், அங்கே இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கான். பாவம் பார்க்கலன்னா இப்போ தோத்திரம் சொல்லனா நீ 2 அடி குறைஞ்சிருவியோ? இனி இந்த சபைக்கு வரமாட்டேன். நீ ஆண்டவருக்கு எதிர்த்து நிற்கிறதற்கான அடையாளம் இதுதான். 100க்கு அதிபதி எதிரே நிற்கிறான். காரணம் என்ன? நான் யார் தெரியுமா? 100க்கு அதிபதி. உன்னுடைய வளர்ச்சி, உன்னுடைய ஆசீர்வாதம், உன்னுடைய மேன்மை எல்லாம் தேவனுக்கு முன்பாக ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா, ஒன்றுமே கிடையாது. லூக்கா 17:12 வசனத்தில் குஷ்டரோகி 10 பேர் அவருக்கு எதிரே வந்தார்கள்னு பைபிளில் இருக்கு. உன் வாழ்க்கையில் குஷ்டரோகம் வந்தால் ஆண்டவருக்கு எதிராக மாறிடுவேன். என்ன குஷ்டரோகம்? சரீரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அரிக்கும். முதல்ல 10 வருஷமாக நீ நல்ல ஜெபம் பண்ணவை, இப்போ ஜெபிக்கல, குறையுது. வேத வாசிக்கல, குறையுது. ஊழியம் செய்யல, குறையுது. தேவனோடு இருக்கிற ஐக்கியம் குறையுது. சபையோடு இருக்கிற ஐக்கியம் குறையுது. பாஸ்டரோடு இருக்கிற ஐக்கியம் குறையுது. குஷ்டரோகம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சிக்கிட்டு வரும், கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். உடம்புடைய அவயம் இப்படி நீட்டப்பட்டிருக்கிறது அப்படியே சுருங்கி 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 இங்கே வந்துடும். இன்னும் அப்படியே போய்கிட்டே இருக்கும். மூக்கு இப்படி இருக்கிற மூக்கு அப்படியே எப்படி தான் குறையுதுன்னு தெரியாது, குறையும். வாழ்க்கையில் ஜெபம், வேத வாசிப்பு, தேவனோடு இருக்கிற ஐக்கியம் குறையுதா? நீ ஆண்டவருக்கு எதிராக நின்றுக்கிட்டு இருக்கிற. ஆண்டவரே என்ன மன்னியும். அல்லேலூயா. குஷ்டரோகம். அப்போஸ்தலர் 7:31 வணங்கா கழுத்து உள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்களை பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். இது இந்த எதிர்ப்பு என்ன எதிர்காக நிற்கிறதுனா, எதுக்குமே அவன் அணைஞ்சு கொடுக்க மாட்டான், யாருக்கும் அணைஞ்சு கொடுக்க மாட்டான். பாஸ்டர் சொன்னா, ஹஸ்பண்ட் சொன்னா, பெற்றோர்கள் சொன்னா, பிள்ளைகள் சொன்னா, ஏங்க நீதியான காரியத்துக்கு நீங்க வணங்கி கொடுக்க வேண்டாம். பாவமான காரியத்துக்கு நீதியான காரியத்துக்கு வணங்கி கொடுங்க. பாவமான காரியத்துக்கு வணங்கி கொடுக்க வேண்டாம். வா தண்ணி அடிக்கலாம், வா முடியாது. வா விக்கிரகார செய்யலாம், வா முடியாது. வா அங்கே போய் இந்த மாதிரி ஒரு சினிமா பார்த்துட்டு வரலாம், வா முடியாது.
வா ஜெபிக்கலாம், இப்போ இந்த ட்ரெண்டு ஜெபிக்கலாம், முடியாது. ஊழியம் செய்யலாம், முடியாது. சபையில் வேலை செய்யலாம், முடியாது. அந்த காரியம் செய்யலாம், முடியாது. இந்த ஊழியம் முடியாது. இந்த பொறுப்பு எடுத்துக்கோ, முடியாது. அந்த பொறுப்பு எடுத்துக்கோ, முடியாது. வணங்கா கழுத்து உள்ளவர்கள் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்களும் நான் எப்படி இருக்கிறோம்? உன் அருகில் பண்ணி இருக்கிறார். நீ பாடும்போது வர்றார், நீ துதிக்கும் போது வர்றார், ஜெபிக்கும் போது வர்றார், ஆராதிக்கும் போது வருகிறார், கீழ்ப்படியும் போது வருகிறார், நீ வியாகுலப்படும் போது வருகிறார், புலம்பும் போது வருகிறார், கண்ணீர் வடிக்கும் போது வருகிறார். ஆனால் நீ வணங்கா கழுத்துள்ளவனா இருந்து அவருக்கு எதிர்த்து நிற்கிறாயா? உன் பக்கத்தில் தானே வர்றார். வேற யாராவது வருவாங்களா அந்த மாதிரி? நீ தேடி போகணும், அங்க போகணும், இங்க போகணும், கடவுளை வணங்கணும்னா. ஆனால் இவர் உன் அருகில் வருகிறார். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அப்போஸ்தலர் 13:8 மாயவித்தைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பெயரையுடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தினின்று திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான். மற்றவங்க விசுவாசத்தை டேமேஜ் பண்றியா? மற்றவங்க விசுவாசத்தை டேமேஜ் பண்றியா? நீ உன்னால உன் கணவனுடைய விசுவாசம் கெட்டு போகுதா? உன் மனைவியுடைய விசுவாசம் கெட்டு போகுதா? உன் சபையில் இருக்கிற ஒரு விசுவாசியை கூப்பிட்டு அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் சரியில்லைன்னு சொல்லி அவங்க விசுவாசத்தை கெடுக்கிறியா? நீ தேவனுக்கு எதிர்த்து நிற்கிற. உனக்கு சமாதானமும் ஆசீர்வாதம் தருகிறவர் அருகில் நிற்கும்போது அவருக்கு எதிர்த்து நின்று கொண்டு இருக்கிறார். அப்படி பேசி நீ என்ன சாதிச்சிட்ட? அவருக்கு எதிர்த்தா நின்ன சாதனை தான் பண்ணியிருக்கீங்க. பிறருடைய விசுவாசத்தை கெடுக்கிற வேலை ஒரு விசுவாசி செஞ்சாலும் தேவன் அவங்க கிட்ட கணக்கு கேட்பாரு. பயம் வேண்டாமா? கூடுமானால் மற்றவர்களை விசுவாசத்தில் தேற்றி விட பாரு. அப்படியா? அப்படிலாம் இல்லை. அந்த விசுவாசியா? அவங்க அப்படி கிடையாது. அந்த பிரதரா? அப்படி கிடையாது. பாஸ்டரா? அப்படி கிடையாது. வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம். அது அவங்கள ஆண்டவர் கேட்பார். நான் அப்படி செய்ய மாட்டேன். சொல்கிறோமா? அப்போஸ்தலர்கள் 13 அவன் நடபடிகள் 13:45 என்ன சொல்லுது? அப்போஸ்தலர் 13:45 யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து. யாருக்கு பொறாமை இருக்கோ? பொறாமை வருதா? இல்லைன்னு யாரும் சொல்லாதீங்க. ஜெலஸ் வராம இருக்குமா? வராம இருந்தா ரொம்ப சந்தோஷம். என் வீட்டில் நிறைய புடவை சுடிதார்லாம் வாங்கி அடுக்கி வச்சிருக்கேன்னு சொல்றவங்களாம் கை தூக்குங்க பார்க்கலாம். தூக்க மாட்டியில? அதில் பாதி எடுத்து நீ யாருக்காவது ஏழையில் கொடுன்னு சொன்னால் கொடுப்பியலா? ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நீ போய் பாதி எடுத்து கொடுப்போ. அவ்வளோதான். இது இப்போ ஆண்டர்ல சொல்ல, நீங்கள் தான் சொன்னீங்க. ஆனால் அதெல்லாம் கேட்கணும்னு அவசியம். பாதி எடுத்து கொடுப்போ. செய்வீங்களா? இதுக்கு பேர் தான் பொறாமை. என்ன பாஸ்டர் சொல்கிறீங்க? உன் புடவை இன்னொருத்தர் கட்டக்கூடாது, அதுக்கு பேர் தான் பொறாமை. நமக்கு எத்தனை ட்ரெஸ் இருந்தால் போதும்? ஐம்பது இருந்து 51வது புடவை வாங்கி வைக்கலாமான்னு யோசிக்கிற குரூப்பு தான் இங்கே உட்காந்துட்டு பெரும்பாலும். நம்மெல்லாம் 3 பேண்ட்டு கலர் கலராக மாற்றி போட்டு போயிட்டே இருப்போம். நோ மேட்ச், நோ வாட்ச். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. மண்டையிலேருந்து கால் வரைக்கும் எல்லாம் மேட்சாக கலராக, வயலட்னா வயலட், ப்ளூனா ப்ளூ, க்ரீன்னா க்ரீன். அதையும் மீறி யாராவது ஒருத்தர் நல்லதாக கட்டு. நான் சொல்லித்தரேன் பாருங்க, பொறாம வர்றதை சொல்லித்தரேன் பாருங்க. எங்கள் பாட்டி சின்ன வயசில் ஒரு கதை சொல்லி கொடுத்துச்சு. என்ன எனக்கு ஞாபகம் இருக்குது. அது எங்கேயோ ஒரு பிரசங்கியார் சொன்ன கதை தான். ஆனால் அது கேட்டு எனக்கு சொல்லிச்சு. ஒரு அம்மா நல்ல விசுவாசிங்க, நல்லா ஜெபிக்குங்க, சபைக்கு ஒழுங்காக போகுங்க, கர்த்தருக்கு பயந்து நடக்குங்க, உண்மையாக இருக்குங்க. ஆஹா ஓஹோ சூப்பர். ஆனால் அதுக்கு ஒரு கொஞ்சம் பொறாமை மட்டும் ஒன்றே ஒரு குணம் தான் இருந்து நரகத்து போயிடுச்சு. செத்து போச்சு, நரகத்து போயிடுச்சு. இந்த அம்மா ஐயோயோ ஆண்டவரே
நல்லா ஜெபிச்சேனே, ஊழியம் செஞ்சேனே, சபைக்கு போனேனே, காணிக்க குத்தனே, தசமாக கொடுத்தனே, அப்படி இருந்தேனே, இப்படி இருந்தேனே, என்னை வந்து நரகத்தில் போட்டீரு, ஐயோ என்ன காப்பாத்துங்க, இனிமேல் நான் தப்பு பண்ண மாட்டேன், ஆண்டவரே என்ன காப்பாத்துங்க, ஆண்டவரே காப்பாத்துங்க, ஆண்டவரே காப்பாத்துங்க, ஆண்டவரே காப்பாத்துங்கன்னு கத்திக்கிட்டே இருக்கு. ஆண்டவரை பொறுமையாக பார்த்து ரொம்ப கத்திக்கிட்டே இருக்குது இந்த அம்மா அப்படின்னு மேலே இருந்து ஒரு நூல் விட்டார். என்ன விட்டார்? நூல் விட்டார். இந்த அம்மா நூலை பார்த்தோன்னா அவர் சொன்னார், மேலே ஏறி வா அப்படின்ட்டார். இந்த அம்மா அந்த நூலை பிடிச்சி மேலே ஏறுது. நூலுன்னா நீங்கள் உடனே ஊசி நூல்னு நினைக்காதீங்க. பரலோகத்தின் தேவனுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய கயிறு விட்டாலும் அது நூல் தான். அதனால் அது ஏறுறதுக்கு ஏறுது, அப்படியே மேலே ஏறும்போது திடீர்னு பார்த்தா கயிறு ஆடுது. என்ன ஆடுதுன்ட்டு கீழே பார்த்தா தொங்கிக்கிட்டு இருக்கிற கயிறுல இன்னொரு 4-5 ஏறுது. அது கயிறு தொங்கிட்டு இருக்கல, அங்கேயும் கிடந்திருக்குள்ள ஒரு 10, 100, 1000, லட்சம், கோடிக்கணக்கான ஆத்துமக்கள் அங்கேயும் நரகத்திலும் இருக்கு. அது 1, 2 ஏறு. இந்த அம்மா, ஹே எனக்கு தான் அந்த கயிறு கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு இல்லை அப்படின்னு பாருங்க, கயிறு அறுந்து போச்சு. என்னாச்சு? கயிறு அறுந்து போச்சு. உன்னை நரகத்தில் போட்டால் கூட நீ திருந்த மாட்ட. அதனால தான் உன்னை ஆண்டவர் நரகத்திலே போட்டுறார். போ, இதுக்கு மேலே திருந்த மாட்டேன். போறாம, எனக்கு கொடுக்கப்பட்டது உனக்கு இல்லை, நான் மட்டும்தான், என்னுடையது மட்டும்தான், உனக்கு இல்லை. ரட்சிப்பு எனக்கு மட்டும்தான், உனக்கு நான் சொல்ல மாட்டேன். சுவிசேஷம் எனக்கு மட்டும்தான், உனக்கு கிடையாது. ஞானஸ்நானம் எனக்கு மட்டும்தான், உனக்கு கிடையாது. அபிஷேகம் எனக்கு மட்டும்தான், உனக்கு கிடையாதுன்னு சொல்லாம வாழ்ற சுயநல கிறிஸ்தவர்கள், பொறாமை பிடித்தவர்கள். அப்படியா பாஸ்டர்? ஆமா, எனக்கு மட்டும்தான், உனக்கு இல்லை அப்படிங்கிறதான் பொறாமை. இருக்கீங்களா? ஹலோ, ரோமர் 9:20. அப்படியானால் மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? ஆண்டவர்கிட்டே தர்க்கம் பண்ற ஆளு எதிர்க்கிறானா? ரோமர் 10:21. இஸ்ரவேலரை குறித்தோ கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறவர்களுமாய் இருக்கிற ஜனங்களிடத்திற்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன் என்று. எப்படியா எதிர்த்து பேசுறாங்களா? யார்கிட்ட எதிர்த்து பேசுறாங்க? கர்த்தருடைய ஊழியக்காரங்கிட்ட. உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அமைதியாக போங்க பாஸ்டர், நீங்கள் அமைதியாக இருங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, சைலண்ட். இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, ஐடியா வேற. எதிர்த்து பேசக்கூடாது. எதிர்த்து பேசுகிறாங்க. 2 Thessalonians 2:4 அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் என்னப்படுவதோ ஆராதிக்கப்படுவதோ அவை எல்லாவற்றிற்கு மேலாக தன்னை உயர்த்துகிறவன. உன்னை உயர்த்தாத, நீ உயர்த்தினா தேவனுக்கு எதிர்த்து நிற்கிற. ஹலோ, யூதா 1:11 எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டுப்போன பேச்சில் சில ஆட்கள் பேசுறதுல தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறீங்க. பேசி 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 ஆண்டவருக்கு எதிராக செயல்படுறீங்களா? மார்க்கு 12:41, மார்க்கு 13:3, இந்த ரெண்டுத்தையும் எடுத்துக்குங்க. நீங்கள் 13:41 நிறுத்திக்கிறேன். 12:41 அதில் சொல்றாரு, ஆண்டவர் காணிக்கை பெட்டிக்கு எதிரே உட்கார்ந்துருக்காரு. எதுக்கு எதிராக உட்கார்ந்துருக்கிறாரு? இந்த பெட்டிக்கு ஆப்போசிட்ல இருக்கிறார் ஆண்டவர். எப்படிப்பட்ட காணிக்கைக்கு ஆண்டவர் எதிராக இருக்கிறாரு? ஐஸ்வர்யவான்களும், அந்த வசனம் முடியும் போது எப்படி இருக்கு? அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஆண்டவர் நீ அதிகமாக போட்டேங்கிறத பற்றி பேசலை, நீ எத்தனை சதவீதம் போட்டேன்னு பார்க்குறாரு. சில நேரில் என் மனைவி சொல்லுவாங்க, என்னங்க கிழிஞ்ச நோட்டாக எடுத்து அடுக்கி குடிக்கீங்களே. நான் எங்கம்மா போட்டேன்? காணிக்கை பெட்டியில் விசுவாசி போடுற விசுவாசி கிழிஞ்ச புடவை, கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு, கிழிஞ்ச பேண்ட் சட்டை தான் உடுத்திட்டு நீ தெரியணும். நீ அப்படி போனால் போவியா? வேறு நோட்டே இல்லையா உலகத்தில்? அதை போய் போடுறது? அதுவும் பெட்டியில் கொண்டு வந்து ஆண்டவர் கொண்டு வந்து கிழிஞ்சு போனதையா? நசல் கொண்டதை கர்த்தருக்கு நேர்ந்து கொள்ளுகிறவன் சபிக்கப்பட்ட கடவன் பைபிளில் போட்டிருக்கு. அதெல்லாம் ஆண்டவர் அகெயின்ஸ்டாக உட்காந்துருக்கார். பாக்கெட்டில் 1000 ரூபாய் இருக்கு. ஊழியத்திற்கு காணிக்க கொடுக்குறது உனக்கு முடியல,
ஆனால் தெண்ட செலவு நீ 500 அதில் பண்ணுற. பிரயோஜனமாக பண்ண பரவாயில்ல, உங்கள் பணம் தானே. நான் அன்றைக்கி ஒரு முறை சொன்னேன், என் பணம் என் இஷ்டம் நான் செய்வேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஆண்டவர் சொல்லார், என் பரலோகம் நான் உண்டாக்குன சொர்க்கம் என் இஷ்டம் வெள்ளப்படா அப்படின்னா நீ ஏற்றுப்பியா? அழமாட்டியாங்க உட்காந்து தேவனே தேவனே தயவுசெய்து உள்ள விடு சொல்ல மாட்டியா? எந்து பேசாத, அவருடையது. அது சொல்கிறேன், அந்த பாயிண்ட் சொல்கிறேன். இப்படிப்பட்டவர்கள் எதிராக இருக்கிறவங்க கட்டப்பட்டிருப்பாங்கன்னு பைபிள் சொல்லுது. சொல்லுங்க, எதிராக இருக்கிறவங்க கட்டப்பட்டிருப்பாங்க. சொல்லுவோமா? கட்டப்பட்ட மனிதரெல்லாம் இன்று கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் இன்று கட்டவிழ்க்கப்பட வேண்டும். பாருங்க, நீங்க ஆண்டவருக்கு எதிராக இருக்கீங்கன்றதுக்கு வந்தா என்ன நடக்கும்னு சொல்றேன். எதிராக வந்தா கட்டப்பட்டுருவீங்க. நல்ல மனிதர்கள் கூட கர்த்தருக்காக உபயோகமாய் ஒரு காலத்தில் நீ வாழ்ந்த உன்னை கூட, நல்ல ஜெபிச்ச உன்னை, தேவனோடு உறவாடிக்கிட்டு இருந்த உன்னை, நல்ல ஆராதித்த உன்னை, தேவன் 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 என்று ஓடி ஓடி உழைத்த உன்னை இன்னைக்கு செயல்பட விடாம இருக்கிறது காரணம் கட்டப்பட்டிருக்கிறாய். கர்த்தர் சொல்றார், வசனத்தை வாசியுங்கள். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், அப்பொழுது அவன் உடனே அனுப்பி விடுவான். இந்த கட்டப்பட்ட நிலைமையிலிருந்து விடுவிக்கிறதுக்கு ஒரே வழி சொல்லிட்டா, ஆண்டவருக்கு வேண்டும். சொல்லுங்க, ஆண்டவருக்கு வேண்டும். நான் ஆண்டவருக்காக வருகிறேன். என்னை அழைத்த ஆண்டவருக்காக, எனக்காக சிலுவையில் மரித்த ஆண்டவருக்காக நான் வருகிறேன். அப்போஸ்தலர் 7:34 ஆண்டவர் சொல்றார், கட்டப்பட்டிருக்கிற என் ஜனங்களின் பெருமூச்சை கேட்டேன். ஒரு காலத்தில் நான் அவங்க பக்கத்தில் வந்தேன், ஆனால் அவங்க எனக்கு எதிராக நின்னதுனால அவங்க கட்டப்பட்டுட்டாங்க. இப்போ அவங்க பெருமூச்சு விடுறாங்க, ஐயோ எங்களை விடுவிக்க யாரும் இல்லையா என்று சொல்லி அந்த சத்தத்தை கேட்டேன். இன்றைக்கு உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் அன்பு மகனே மகளே, உன்னுடைய சத்தத்தை நான் கேட்டுவிட்டேன், உன் புலம்பலை கேட்டுவிட்டேன். எனக்கு விடுதலை கிடையாதா? ஐயோ தெரியாமல் இப்படி நான் கட்டப்படுகிற இடத்திற்கு வந்து விட்டேனே, என்னை கட்டி வைத்து விட்டார்களே, எனக்கு விடுதலை இல்லையே என்று புலம்புகிறாயா? உன்னுடைய பெருமூச்சின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற அந்த வசனம் சொல்லுது, எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன். சொல்லுங்க, ஆண்டவர் இந்த கால வேளையில் சொல்றாரு, இந்த குட் ஃப்ரைடே நாளில் உன்னை விடுவிக்கிறதுக்காக நான் இறங்கி வந்திருக்கிற மகனே, உன்னை விடுவிக்கிறதுக்காக நான் இறங்கி வந்திருக்கிற மகளே, உன் அங்கலாய்ப்புகளையும் பெருமூச்சுகளையும் உன் உபத்திரவத்தையும் உன்னுடைய எல்லா விதமான வேதனையின் சத்தத்தையும் நான் கேட்டுட்டேன், ஆகையால் இறங்கி வந்திருக்கிறேன். எழும்புவோமா? ஆண்டவர் சொல்றாரு, உன் சத்தத்தை நான் கேட்டிருக்கேன். தெரியாதனமா எனக்கு எதிராக நின்று உன் அருகில் வந்தேன், சமீபத்தில் வந்தேன், ஆனால் நீ எனக்கு எதிராக நின்ன. அதனால் நீ கட்டப்பட்டு உன் வாழ்க்கையில் எவ்வளவோ மேன்மையை பெற வேண்டிய நீ, ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய நீ, உயர்ந்திருக்க வேண்டிய நீ, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு நீ சிறப்பாக இருக்க வேண்டிய ஓ நிலைமையில் இருந்து நீ இன்னைக்கு கீழே இறங்கி போய் கண்ணீர் வடிக்கிற, வேதனைப்படுற, எனக்கு ஒரு மீட்பில்லையா, கட்டப்பட்டிருக்கிறேனே என்று சொல்லி புலம்புகிறாய். கர்த்தர் சொல்றாரு, உன் சத்தத்தை, உன் புலம்பலை, உன் உபத்திரவத்தை பார்த்து நான் இறங்கினேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஓ உபத்திரவத்தை பார்த்து உனக்காக நான் மனதுருகி இறங்கினேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்ல, உன்னை விடுவிக்கும்படி வந்திருக்கிறேன், இப்பொழுது உன் அருகிலே வந்திருக்கிறேன், உன் சமீபமாய் வந்திருக்கிறேன், உன் மேலே ஏறி அமர்ந்து உன்னை இயக்குகிற ஒரு ஆண்டவராய் வந்திருக்கிறேன். கைகளை நல்லா தட்டி ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, இந்த குட் ஃப்ரைடே நாளில் கலாத்தியர் 1:4 யாரா மைக்கில் சத்தமாக வாசிங்க. இந்த வசனத்தை இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்குறார். நான் கேட்டேன்னு மட்டும் இல்லைப்பா, நான் உனக்காக இறங்கினேன்னு மட்டும் இல்லைப்பா, அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற
அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பொல்லாத இப்பொழுது உன் மேல இருக்கிற அந்த கட்டப்பட்ட காரியத்தில் இருந்து பொல்லாத அந்த விஷயத்தில் இருந்து உன்னை விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். இப்பொழுது அவர் விடுவிக்கிறார். எல்லாம் நல்ல கையை தட்டி சொல்லுங்க, இப்பொழுது அவர் உன்னை விடுவிக்கிறார். நீ புலம்பின, நீ கண்ணீர் வடித்த, நீ எல்லா விதத்திலும் உபத்திரவப்பட்டு என்ன விடுவிக்க வழியே இல்லையா என்று கதறிக்கொண்டிருக்கிற சத்தத்தை கேட்டு இப்பொழுது உன்னை விடுவிக்க நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி ஒன்னே ஒண்ணுதாங்க சொல்லுங்க. கையை ரெண்டு கையை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் உமக்கு, நான் உமக்கு. ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லுங்க உடனே. பாருங்க, இந்த வார்த்தையை சொன்ன உடனே அந்த கழுதை கட்டவிழ்க்கப்பட்டது. பைபிள் சொல்லுது உடனே உடனே அதை அனுப்பி விடுவான். சொல்லுங்க, ஆண்டவரே இதுவரைக்கும் எனக்காக நான் வாழ்ந்தேன், இப்போ சொல்றேன் நான் உமக்கென்று வருகிறேன், உம்முடைய பிள்ளையாய் வருகிறேன், உம்முடைய சித்தம் செய்ய வருகிறேன். நான் என் அருகிலே நீர் வந்தீர், என் சமீபமாய் நீர் வந்தீர், ஆனால் நான் உமக்கு எதிராய் நின்றேன், அதனால் கட்டப்பட்ட கண்ணீர் வடித்தேன், எனக்கு விடுதலை கிடையாதா என்று ஏங்கின புலம்பின. என் உபத்திரவத்தை நீர் பார்த்து என் கண்ணீரை நீர் கண்டு இப்பொழுது உன் வாயால சொல்லு, நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஆண்டவருக்கு வேணும், என் தேவன் என்னை விரும்புகிறார், என் தேவனுக்கு நான் வேணும்னு சொல்லு. உடனே உனக்கு விடுதலை, உடனே உன்னை அனுப்பிவிடும். நீ என்ன கட்டப்பட்டிருந்தாலும் உடனே நீ விடுவிக்கப்படுவோய். நல்ல பலத்தோடு வாயை திறந்து நல்ல பலத்தோடு சோதரமா இயேசுவின் நாமத்தினால உங்க ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். உண்மையா நீங்க இந்த வசனத்தை விசுவாசித்தா போதும். ரொம்ப நேரம் நான் ஜெபிக்க எடுக்கல. வசனத்தை விசுவாசித்தா போதும், ஆண்டவர் உங்களை அற்புதம் செய்வார். இயேசு சொல்லி கொடுத்தார் ஒரு சீக்ரெட், எனக்கு வேணும்னு சொல்லு, உடனே அனுப்பிடுவான். சொல்லுங்க, நான் உங்களுக்கு வேணும்ப்பா, உங்களுக்காக நான் வாழ்வேன்ப்பா, உங்களுக்காக நான் வருவேன்ப்பா, உங்களுக்காக நிற்பேன்ப்பா, உங்களுக்காகவே என் வாழ்க்கை இருக்கும்பா, நான் இனிமே உங்களுக்காக ஓடுவேன்ப்பா, என்னால் முடிஞ்சதெல்லாம் உங்களுக்காக செய்வேன்ப்பா. அப்படி சொன்ன உடனே ஆண்டவர் கட்டவிழ்க்கிறார், ஆண்டவர் கட்டவிழ்க்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது கட்டவிழ்க்கப்படுவதாக, இப்பொழுது கட்டவிழ்க்கப்படுவதாக, இப்பொழுது கட்டவிழ்க்கப்படுவதாக, இப்பொழுது கட்டவிழ்க்கப்படுவதாக, இப்பொழுது கட்டவிழ்க்கப்படுவதாக. ஆமென். உங்கள் குறிப்புகளை 40 நாள் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இந்த 40வது நாள் ஈவினிங் ப்ரேயர் கிடையாது, மார்னிங்கோடு முடிக்கிறோம் நாங்கள். ஈவினிங் ப்ரேயர் இன்றைக்கி 40th டே. அதனால் உங்கள் குறிப்பெல்லாம் கையில் எடுங்க பார்க்கலாம். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். 40 நாளும் தேவ சமூகத்தில் வந்து பலர் 40 குறிப்புகளுக்கு மேலே எழுதி வச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆண்டவர் உங்கள் ஜெபத்துக்கு பதில் தருவார். ஹல்லேலூயா. உங்கள் ஜெபத்தை நிச்சயமாக கேட்பார். ஹல்லேலூயா. உங்கள் ஜெபத்திற்கான பதில் ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. கையில் எடுங்க, 2 கையில் எடுத்து உயர்த்துங்க, அந்த குறிப்பை மடித்து வச்சு உயர்த்துங்க. எஸ்ப்பா, எஸ்ப்பா, இந்த ஜெபத்துக்கெல்லாம் பதில் தாங்கப்பா. கை வைத்து சொல்லுங்கள், இந்த ஜெப குறிப்புக்கு பதில் தாங்கப்பா. ஆண்டவரே, ஒன்று கூட விழக்கூடாதுப்பா,
ஒன்று கூட விழக்கூடாதுப்பா. எல்லாத்துக்கும் பதில் தரணும்பா. நீங்கள் எல்லாத்துக்கும் தர்றதுக்காக சோதரப்பா. கையை உயர்த்தி அந்த இதை சொல்லுங்கள், அந்த குறிப்பை எடுத்து காட்டுங்க. ஆண்டவரே, இதில் இருக்கிற ஒன்று கூட மிஸ் ஆகக்கூடாது. ஒரு ஆண்டவரே குறிப்பு கூட மிஸ் ஆகக்கூடாது. அத்தனையும் நிறைவேறணும்ப்பா. உங்கள் ஜனங்க 40 நாள் ஜெபம் பண்ணியிருக்காங்கப்பா. அத்தனை பேருடைய ஜெபமும் கேட்கப்படுவதாக. இங்கே எழுதப்பட்டிருக்கிற குறிப்புகளுக்கும் ஆண்டவரே ஒன்றுத்துக்கு நீங்கள் பதில் தருவதற்காக சோதரம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கரங்களை தட்டி கர்த்தரை சோதரம் பண்ணுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் என்றும் என்றும் உள்ள சதா காலங்களும் நம் அனைவரோடும் என்றென்றைக்கும் இருப்பதாக. அல்லேலூயா.